ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு ஓடிஐ சீரீஸ் மற்றும் T20 சீரீஸில் வந்து ஆடினாங்க. இப்போ இதில் வந்து ஓடிஐ சீரீஸை வந்து முதல் ஓடிஐயில் மட்டும்தான் ஆஸ்திரேலியா வந்து ஜெயித்தாங்க. ரெண்டாவது மற்றும் மூணாவது ஓடிஐயில் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து T20 சீரீஸ் வந்து நடந்துச்சு. ஒரு நாள் போட்டி தொடரை வந்து கைப்பற்றின அந்த ஒரு உற்சாகத்தோடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து T20 சீரீஸ் வந்து எதிர்கொண்டாங்க. அதில் வந்து பாகிஸ்தான் அணிக்கு வந்து பெரிய ஒரு அடி தான் வந்து காத்திருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 T20 கேம்லையுமே வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அணியை வந்து சொந்த மண்ணில், அதாவது ஆஸ்திரேலியா அவங்களுடைய சொந்த மண்ணில் வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மூணாவது மற்றும் கடைசி T20 கேமில் பாகிஸ்தான் வந்து ஆறுதல் வெற்றி அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்ப ஃபஸ்ட் ஆன பாகிஸ்தான் வந்து 117 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. இப்போலாம் வந்து T20யில் வந்து ஒரு 150, 180, 150லேருந்து 180 வரைக்குமே வந்து சர்வசாதாரணமாக அடிக்கிறாங்க. பெரும்பாலான அணிகள் பார்த்திங்கன்னா 200க்கு மேலே வந்து போயிடுறாங்க. இன்னொரு புறம் நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு 4 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸில் 3-1 அப்படிங்கிற கணக்கில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தோற்கடிச்சு நம்ம வந்து T20 கப்பை வந்து வாங்கியிருப்போம். பட் இங்கே வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து பாகிஸ்தான் வந்து படு சொதப்பலாக வந்து ஆடிருப்பாங்க. அந்த அணியில் வந்து அதிகபட்சமாக ஹசிபுல்லா கான் விக்கெட் கீப்பர் பேட்டரான இவர் வந்து 19 பந்தில் 24 ரன் அடிச்சிருப்பார். இவர் கூட பாபர் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தாக்கு பிடிச்சி ஆடிருப்பார். பாபர் வந்து 28 பந்தில் 41 ரன் வந்து அடிச்சிருப்பார் பாபர் அசாம். ஸோ இது வந்து 28 பந்தில் 41 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாபர் அசாம்லாம் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பவர் பிளேயில் வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணணும். ரீசெண்ட் டைமாகவே வந்து பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்து ஆடிட்டுருக்காரு. பாகிஸ்தான் டீமும் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அக்தர் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளை வந்து கம்பேர் பண்ணி இந்தியா கிட்டேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இன்னமும் நம்ம வந்து தொடர்ந்து இதே மாதிரியே ஆடணும் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வந்து கிரிக்கெட்டை வந்து விட்டுட்டு போயிட வேண்டியதான். நம்ம வந்து மோசமான காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கோம். எந்த டேபிள் எடுத்தாலுமே கடைசியில் தான் வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. ஓடிஐ சீரீஸை இழந்த ஆஸ்திரேலியா இப்போ வந்து ஒயிட் வாஷ் பண்ணி 3-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து T20 சீரீஸை வந்து கைப்பற்றினதை அக்தர் வந்து கடுமையாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய மெயின் டீம் வந்து போகலை. அவங்க வந்து அடுத்ததாக உருவாக்கி வச்சிருக்க டெவலப்பான டீம், யங் பிளேயர்ஸை கொண்ட ஒரு டீம் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து போனாங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் வந்து கிளாசன், மார்க்ராம், டேவிட் மில்லர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எதிராகவே இந்தியா பார்த்தீங்கன்னா 3 போட்டியில் ஜெயிச்சு T20 சீரீஸை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஆனால் நீங்களும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து ஒரு T20 கேமில் கூட ஜெயிக்கலை. 3 கேம்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆயிருக்கீங்க. ஓடிஐ சீரீஸை கைப்பற்றினது வந்து சந்தோஷம் தான். பட் ஓடிஐ தாண்டி T20 டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது பாகிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து தெரியல. வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வந்து இப்போ 3வது வருஷம் வந்து நடக்க போகுது. 2 முறையும் வந்து பாகிஸ்தான் சொல்லிக்கிற மாதிரி டேபிளில் இல்லை. இப்போவும் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து 7வது இடத்துல வந்து இருக்காங்க. மொத்தம் இருக்கிற டீம்ஸே வந்து 9 டீம் தான். அதில் 7வது இடத்துல பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டு T20யில் வந்து தொடர்ந்து வந்து சொதப்புறது டீமுக்கு வந்து நல்லது கிடையாது. இந்தியா மாதிரி இங்கேயும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள மாதிரி T20க்கு ஒரு ஸ்குவாடு, டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்குவாடு அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இதே மாதிரியே சொதப்பலாம் ஆடாமல் நீங்கள் வந்து வெளிநாட்டு மண்ணில் வந்து வெற்றி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. நன்றி.